மணிவண்ணன் என்ற சிறுவன் ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு இயற்கை ரொம்பவே பிடிக்கும். அவன் பலவிதமான மரங்கள், பறவைகள், மலர்களை பார்த்து ரொம்பவே ரசிப்பான். ஒரு நாள் மணிவண்ணன் தன்னுடைய நண்பர்களுடன் காட்டுப் பகுதிக்குச் சென்றான். அங்கு பல மரங்கள் வெட்டப்பட்டு அந்த காட்டின் ஒரு பகுதியே சிதைந்திருந்ததை பார்த்தான். இது அவனை மிகவும் வருத்தமடையச் செய்தது. இப்படியே போனால் நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று எண்ணி மணிவண்ணன் தனது நண்பர்களுடன் ஆலோசனை செய்தான். மணிவண்ணனும் அவனுடைய நண்பர்களும் சேர்ந்து கிராமவாசிகளுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியத்தை எளிய கிராமிய பாடல்கள் மூலம் விளக்கி புரிய வைத்தார்கள். அனைத்து கிராமவாசிகளையும் அழைத்து பள்ளியில் மரக்கன்று நடும் நிகழ்ச்சியையும் நடத்தினார்கள். மணிவண்ணனின் இந்த முயற்சி கிராமத்தில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. கிராமவாசிகள் அனைவரும் மரத்தை எங்கெங்கே வெட்டினார்களோ அங்கேயெல்லாம் மரங்களை நட்டார்கள். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மிக முக்கியமானது மரம் வளர்ப்பதுதான் என்பதை புரிந்து கொண்டார்கள். மணிவண்ணனையும் அவனுடைய நண்பர்களையும் கிராமவாசிகள் வெகுவாக பாராட்டி பரிசுகளையும் கொடுத்தார்கள். எல்லோரும் மகிழ்ச்சி பொங்க வாழ்ந்தார்கள். இந்த கதை சொல்லும் உபதேசம் என்னவென்றால், சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாம் அனைவரும் நம்முடைய பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும். சிறிய செயல்களும் பெரிய மாற்றத்தை கொண்டுவரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன குழந்தைகளே, என் கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? நன்றி, வணக்கம்.